விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாய அடையாள அட்டை மற்றும் விவசாய அடையாள எண். இந்த விவசாய அடையாள அட்டை பற்றின வீடியோ பதிவுகள் நம்மளோட சேனல்லே நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கும். அதாவது இந்த விவசாய அடையாள அட்டைன்னா என்ன, விவசாய அடையாள எண்ணுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அரசாங்கத்திலேருந்து இந்த விவசாய அடையாள அட்டை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய விவசாயிகள் விவசாய அடையாள அட்டை வாங்கியிருப்பீங்க, இன்னும் சில பேர் வாங்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விவசாய அடையாள அட்டை கண்டிப்பாக வாங்கணுமா அப்படிங்கிறத கேட்டீங்க அப்படின்னா, உண்மையிலே கண்டிப்பாக வாங்கணும். எதற்கு அப்படி இந்த விவசாய அடையாள அட்டை வாங்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒரு மானிய திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நிறைய ஆவணங்களை எடுத்துட்டு போவோம். உதாரணத்துக்கு நில சான்றிதழ் எடுத்துட்டு போவோம், ஜாதி சான்றிதழ் எடுத்துட்டு போவோம், நம்மளோட ஆதார் அட்டை, இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஈஸியா ஒரு மானிய திட்டங்கள் நமக்கு கிடைச்சிடாது. இதை சுலபமாக்கணும் அப்படிங்கிற நோக்கில் தான் அரசாங்கம் இந்த விவசாய அடையாள அட்டை கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட ஆதார் அட்டை போலவே விவசாயிகளுக்கான தனியான ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அடையாள அட்டையில ஆதார் அட்டையில இருக்கிற மாதிரியே விவசாய அடையாள எண் அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த எண்ணை போட்டீங்க, இந்த எண்ணை போட்டாலே விவசாயிகளோட விவரங்கள் எல்லாமே வந்துடும். அவர் என்னென்ன பயிர் வச்சிருக்காரு, எவ்வளோ நிலம் வச்சிருக்காரு, அவரோட முகவரி கொண்டு எல்லாமே வந்துடும். இதை விண்ணப்பிச்சு விவசாயிகள் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இது மூலயமா தான் மானிய திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை அரசு திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாச்சும் விவசாயிகளுக்கான சர்வீசஸாக இருக்கட்டும், எல்லாமே அது மூலயமா தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தமிழக அரசு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதுபடி விவசாயிகள் நிறைய விவசாயிகள் விண்ணப்பிச்சிருக்காங்க, விண்ணப்பிக்காமலும் இருக்காங்க சில விவசாயிகள். இப்போ கடைசியா ஒரு தகவல் என்னது அப்படின்னா, அரசாங்கத்துல இருந்து, அதாவது இந்த விவசாய அடையாள அட்டையை விண்ணப்பிக்காத விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மாசம் இறுதி, அதாவது திங்கட்கிழமை 30ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிச்சிருக்கணும். அப்படி விண்ணப்பிக்காத பட்சத்துல இந்த யாரெல்லாம் விண்ணப்பிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு தமிழக அரசுல இருந்து எந்த ஒரு மானிய திட்டங்களும் போய் சேராது. அப்படியே சேரணும்னாலும் யார் யார் அந்த அட்டையை வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த மானிய திட்டங்கள்லாம் போய் சேரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னமும் காலதாமதம் பண்ண வேணாம். நம்மளோட சேனல்லே அதை எப்படி விண்ணப்பிக்கணும் மற்றும் அதை பற்றின சந்தேகங்கள் அப்படிங்கிற 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஈஸியாக விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த விவசாய அடையாள அட்டைக்கு. அதனால உங்களோட விவசாயம் பண்ணும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் நம்மளோட சேனல் வீடியோவை அனுப்பி விட்டுட்டு, அதே மாதிரி விவசாயம் பண்ணும் தகவல் அறிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.